தூக்கி பிறகிட்டு எரிமூட்டி நீத்தலை மூழ்குவர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 1577 சிவகுரு தரிசனம். ஏன் குருவானவர் தேவைப்படுகின்றார்? ஒரு சின்ன கதை. காட்டில் வேடர்கள் மத்தியில் வளர்கின்ற ஒரு இளவரசன் போலதான் ஆன்மா இவ்வுலகில் அறியாமையில் உயல்கின்றன. அந்த இளவரசனுக்கு தான் யார் என்பது தெரியாது. அதே போல என் ஆன்மாவும் தன்னை சூழ்ந்துள்ள மும்மலங்களால் கட்டுண்டு தான் ஒரு தெய்வீக அம்சம் உள்ள என்பதை மறந்து கிடக்கின்றது. இளவரசன் நிலையை அரசன்தான் உணர்த்த வேண்டும். அதுபோல நமது ஆன்மாவை சிவபெருமான் தான் உணர்த்தி நம்மளை தெய்வீக அம்சம் உணர வைக்க வேண்டும். சீடன் பக்குவம் அறிந்து இறைவன் சித்தகுருவாக வருவார், மனித ரூபிலும் வருவார். அந்த இறைவனை பிடித்து நாம் மேலே செல்வது நம்முடைய கடமை. இந்த பாடல் சுருக்கம் என்னன்னா, கடவுள் எங்கேயோ வானத்தில் இல்லை, உனக்கு நல்வழி காட்ட வரும் குருவே அது அந்த தேவன். எல்லையற்ற அன்பினால் ரகசியங்களை உபதேசிக்கின்றார். திருமூலர் தனது தியான நிலையில் கண்ட காட்சியாக பதிவு செய்கின்ற பாடல்தான் இது. ஆன்மா இறைவனை அடைய குருவின் வழிகாட்டுதல் எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்துகின்றார். மிக்க நன்றி. பாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். அருமையான பார்வை. நானும் இதை யோசிச்சேன். அது நீங்களும் சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு. நம்ம நினைக்கிறத யாரும் இன்னொருத்தவங்களும் நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. நன்றிங்க ஐயா. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1577வது திருமந்திரம். குரு அருளே திருவருள். திருமந்திரம். தேவனும் சுத்த குருவும் உபாயத்துள் யாவையும் மூன்றாம் உனக்கண்டு உரையாலே மூவா பசு பாசம் மாற்றியே முத்திப்பால் யாவையும் நல்கும் குருபரம் அன்புற்றே. அருமையான திருமந்திரம். சிவனே பரம்பொருள், நல்ல ஞானாசிரியன் அவனே. உலகத்து பொருட்கள் ஆன்மாக்கள் எல்லாம் பதி பசு பாசம் என மூன்றாக உள்ளதை நினைவில் கொண்டு தனது அருள் உபதேசத்தால் அழிவில்லாத ஆன்மாக்கள் பாச தொடர்புகளை பற்றி இருக்கின்ற நிலையிலிருந்து விடுவித்து பேற்றின்பத்தில் சேர செய்து எல்லா நலங்களையும் அருளி செய்வான் ஞான குருவாகிய பரம்பொருள். உயிர்களிடத்தில் அன்பு கொண்டு உபாயம் பொருள் உரை அருள் உபதேசம் மூவா அழிவில்லாத. உடம்பு அழியும், ஆன்மா அழியாது, எனவே மூவா எனப்பட்டது. முத்திப்பால் பேரின்ப நிலையின் பக்கம். பால்னா பக்கம். உற்று கொண்டு. கழக வெளியீட்டில் தேவனாகிய சிவபெருமானும் இயல்பாகவே பாசங்களின் நின்று நீங்கிய அடிமை ஆறுயிரும் சிவகுருவாவர். இருவரும் ஒருவரே. இறை உயிர் தலை என்று கருதி பேசப்பெறும் பதி பசு பாசம் என்ற மூன்றினுள் உன்னி உரைக்கப்படும் ஒன்றாக அவன் இருப்பதும் காண்க. அவன் கெடாத உயிராகிய பசுவினது தலையாகிய பாசத்தை அருமறை உபதேசத்தால் மாற்றி அருள்வன். மாற்றவே திருவடி பேற்றின்கண் எல்லா உயிரும் சென்று இன்புறும். அத்தகைய சிவபெருமான் மேலாம் குருபரன் ஆவன். அவன் திருவடி இணையில் முழு அன்பு புரிவாயாக. பரம் என்றால் மேல். இவ்வைந்து செயற்களும் மூன்றாவது செயல் ஒளிந்த
எனைய 4 செயல்களிலும் முறையே சிவகுரு, சிவ சர்க்குரு, நற்குரு, குருபரன் என்னும் திருப்பெயர்கள் காணப்படுகின்றன. இவற்றால் முறையே அறிவிற், சீலம், நோன்பு, செறிவு, அறிவு என்னும் 4 நெறிகளும் குறிப்பிற் புலப்படுவன காண்க. அருமறை திரு ஐந்தெழுத்து உணக்கண்டு, உண்ண கண்டு, உண்ண, கருத, உண என்பது உண்ண என்பதன் இடைக்குறை. தேவனும் சுத்த குருவும் உபாயத்துள் யாவையும் மூன்றா உணக்கண்டு உரையாலே மூவா பசு பாசமாற்றியே முத்திப்பால் யாவையும் நல்கும் குருபரன் அன்புற்றே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றிங்கம்மா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1577. தேவனும் சுத்த குருவும் உபாயத்துள் யாவையும் மூன்றா யுணக்கன்றுரையாலே மூவா பசுபாசம் மாற்றியே முத்திப்பால் யாவையும் நல்கும் குருபரன் அன்புற்றே. Translation: The Lord, the pure Guru, who through a means makes one see everything through the 3 categories, and by his holy writ sunders the bond of the eternal Jiva, bestows everything due to his love. He is the great Guru. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விளக்கங்கள் பார்த்துருக்கோம். இந்த பாடலில் வந்து ஐயா சொன்ன மாதிரி தான் அந்த குரு வந்து நம்மளை முக்திக்கு நோக்கி எப்படி கொண்டு போகிறாங்கன்றது தான். நான் இதை வந்து முருகரோட பாடலோட அதில் அப்படியே இருக்கிற அதில் சொல்கிற வார்த்தைகளும் அந்த ஒரு விஷயமும் இதில் இருக்கிறதையும் பார்க்குறேன். தேவனும் சுத்த குருவும் உபாயத்துள், தேவனாகவும் சுத்த குருவாகவும், சுத்த குருனா அந்த சிவத்தை அடைந்த குருவாகவும் இருக்கிற குரு உபாயத்துள், உபாயத்துள்னா அவங்களோட வழிகாட்டுதல்ல அவங்களோட வழிமுறையின்படி யாவையும் மூன்றா யுணக்கண்டுரையாலே. இங்கே இந்த 3ஆம் கண் உபதேசம், நான் இந்த இடம் வந்து நம்ம முருகனுக்கு அப்பனுக்கு உபதேசம் செய்த முருகர் பார்ப்போம் இல்லையா, நமக்கும் முருகர் எப்படி, நான் இதை முருகரோட கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் என்னோட பார்வையில். அவ்வளோதான், அர்த்தம் ஒன்று தான். 3ஆம் யுணக்கன் உரையாலே, அதாவது சிவன் வந்து சிவனுக்கே பாடம் சொன்னவர் தான் இல்லையா. அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை பொருள் சொன்னது வந்து முருகர் தான். அது போலதான் நமக்குள்ள இருக்கிற சிவனுக்கும் நமக்கு அந்த உபதேசம் கொடுக்கறதும் முருகரா நான் பார்க்குறேன். நீங்க அவங்கவுங்க தெய்வத்தை நினைச்சுக்கலாம். இது ஏன்னா எந்த நீங்க யாரை எடுத்துக்கிட்டாலுமே அவங்க வந்து எல்லாமே கனெக்டட் தான். நமக்கு எந்த இது வருதோ அதுக்கு தகுந்த மாதிரியான தெய்வத்தை நம்ம சூஸ் பண்ணுவோம். எல்லாமே நமக்குள்ளதான் நடக்குது. நம்ம பேசுறது, நம்ம எல்லாமே நம்ம எப்படி எந்த வைப்ரேஷன்ல எந்த இதுல இருக்கிறோமோ அதை நோக்கி தான் நம்ம ஈர்க்கப்படுறோம். அதுக்கான தெய்வங்களை நம்ம பிடிச்சிக்கிறோம். அப்படிதான். யாவையும் 3ஆம் கண் இறையாலே, அந்த 3ஆம் கண்ணுங்கிறதா நமக்கு ஆன்மா வெளிப்படைகிற இடம். அது இந்த சுழுமனைங்கிறது அங்கதான் அந்த ஓம் என்ற நாதத்தினால தான் நமக்கு அந்த விழிப்பு நிலை வந்து ஆன்மாவாக அடுத்த நிலைக்கு நமக்கு அந்த கதவு திறக்கப்படுற இடம். அந்த மறந்த சிவனா இருக்கிறது நமக்குள்ள இருக்க ஆன்மா தான். அந்த ஆன்மா தான் அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை ஞாபகம் இல்லாம அமைதியா நமக்குள்ள இந்த உலகியல்ல இருக்கட்டும், இந்த வினைகள்லாம் கழியணுன்றதுக்காக அமைதியா இருக்கிறது. நமக்கு அந்த உபதேசம் கிடைக்கிறது வந்து அந்த முருகர்கிட்ட இருந்து வர உபதேசம் தான். நமக்குள்ள இருக்கிற சிவனுக்கு தான் அந்த உபதேசம் கிடைக்கிறதா நான் பார்க்குறேன். நமக்குள்ள இருக்க சிவனுக்கு அந்த உபதேசம் கிடைக்கும் போது என்னன்னா, அந்த ஓம் என்ற பொருள் உணர்ந்து நமக்கு அந்த ஆன்மா விழிப்படைகிறது.
யாவையும் மூன்றாம் யுனக்கண்டு உரையாளே. அந்த உபதேசம் நமக்கு கிடைச்சதுனாலும் நம்மளும் வெளிப்படையுமோ அந்த முருகன்ட்ட இருந்து நமக்குள்ள இருக்க சிவனுக்கு அந்த உபதேசம் வந்துச்சுன்னா, மூவா பசுபாசம் மாற்றியே முத்திப்பால். மூவா அப்படின்னா மூப்படையாத, அழியாத அந்த பசுபாசத்தையே மாற்றியே, ஏன்னா இது அழியாதன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதுக்கு அதனால அதை மாற்றி முக்திப்பால் யாவையும் நல்கும் குருபரன் அன்புற்றே. முக்திப்பால் அந்த அன்போட அந்த முக்திக்கான வழியில நம்மளை கொண்டு போறது யாருன்னா நம்மளோட குரு தான். நமக்கு ஆன்ம விழிப்பையும் கொடுத்து நம்ம யாருன்றதை உணர வச்சு அந்த உபதேசமும் நமக்கு அருளி அந்த முக்திக்கான பால் முக்தி பாலையும் நமக்கு நல்கி அந்த அன்புற்றே அந்த அன்பாகவே இருந்து நம்மளை வழிநடத்தி கூட்டு போறது யாருன்னா குருபரன் தான். இதை வந்து நான் எந்த முருகர் பாட்டு இதில் பார்த்தோன்னா, இதில் முத்தைத்தரு இருக்கு இல்லையா, முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கு இறை சக்தி சரவண முக்திக்கு வித்து குருபர என ஓதும் அந்த பாடல்ல வந்து அந்த இந்த 4 வரி என்ன சொல்லும், முக்திக்கு ஒரு வித்தாக இருக்கிறவர் தான் முருகர் அப்படின்றது சொல்லுது. அது வந்து முட்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும். அந்த முட்கட்பரமர்க்கு அப்படின்னா அந்த 3 கண் சிவனுக்கு சுருதியின் முற்பட்டது அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் கற்பித்து அது உபதேசம் செய்து இருவரும் 33 அமரரும் அடிப்பேன. அவருக்கு அந்த உபதேசம் பண்ணா இருவரும், அந்த சிவனை தவிர இருக்கிற பெருமாளும் பிரம்மரும், அவர் மட்டும் இல்லை 33 தேவர்களும், 33 கோடி தேவர்கள்ன்றாங்க, 33 தேவர்கள்ன்றாங்க. அந்த தேவர்களும் எல்லாருமே இறைவனை நோக்கி திரும்பிடுவாங்க. நமக்குள்ள இருக்கிற நம்ம சக்கரங்கள்ல இருக்கிற எல்லாருமே வந்து சிவத்தை நோக்கி திரும்ப வைக்கணும் இல்லையா. அது எப்போ நடக்கும்னா அந்த முட்கட்பரமர் அதாவது 3 கண் சிவனுக்கு அந்த உபதேசம் கிடைச்ச பிறகுதான். அது வந்து முருகர்ட்ட இருந்து வர உபதேசம். அது கிடைச்ச பிறகு நமக்குள்ள இருக்க அனைத்து தேவர்களும் சிவனை நோக்கி திரும்பிடுவாங்க. எல்லாருமே அடி அவரோட அடி நோக்கி போயிடுவாங்க. இங்க சிவன்னாலும் நான் முருகர்னாலும் ஒன்னா தான் பார்க்குறேன். அதே தான் இந்த இடத்துலயும் அதே குருபரன். இங்க எப்படி முக்திக்கு வித்து குருபரன் என ஓதும், அதே குருபரன் இந்த பாடலையும் இருக்கு. நல்கும் குருபரன் அன்புற்றே அப்படின்றது. அதுமாரி அன்புற்றேன்றது வந்து அன்புருவாய் வந்தென்னை ஆட்கொண்ட குருபரனே, அந்த இடமும் வருது. இது வந்து கந்தகுரு கவசம். அன்புருவாய் தான் நமக்குள்ள வருவார். அந்த அன்பாகவே வந்து இது எல்லாத்தையும் நம்ம நீக்கி நம்மளை வந்து முக்திக்கான வழியை கொண்டு போவாங்க. அதே மாதிரி இங்கே தேவனும் சுத்த குருவும் உபாயத்தால். எப்போ வந்து உங்களுக்கு சுத்த குரு வந்து உங்களுக்குள்ள வந்துட்டாலே நமக்குள்ள இருக்கிற தேவர்கள் அனைவருமே அந்த இறைவனை நோக்கி திரும்பிடுவாங்க. இந்த உலகியலுக்கான ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அது இல்லாமல் உங்களுக்குள்ள குரு வந்து அந்த உபதேசம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்குள்ள இருக்க தேவர்கள் அனைவருமே வந்து இறைவனை நோக்கி திரும்பிடுவாங்க. ஆக இந்த பாடல்ல அந்த குருவாக இருக்கிறவர் வந்து உங்களுக்கு அந்த ஆன்மாக்கான விழிப்புக்கு துணையாக இருந்து பாசங்கிறது என்னது, பசுங்கிறது நம்ம இந்த மனமும் உடலும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறத நம்ம அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது பாசங்கிறது இந்த உலகத்துல வச்சிருக்கிற பற்று, இந்த பந்த பாசம், இந்த அது மேல வச்சிருக்கிற ஆசை, பயம் எல்லாமே தான். எல்லா இதுவுமே தான் நமக்கு பாசமாக இருக்குது. அதெல்லாம் நீக்கி அந்த பயத்தை நீக்கி நம்ம குரு மேல நம்பிக்கையாகவும் அதை பொறுமையாகவும் அன்போடையும் நல்ல மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷமா குருவை பிடிச்சிக்கணும். ஏன்னா இது ஒரே வழிதான் இருக்கு நம்ம இதுல இருந்து போகிறதுக்கு. ரொம்ப சந்தோஷமா இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும், அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா நம்பிக்கையா ரொம்ப பொறுமையா நம்ம அவரை பிடிச்சிட்டு போகும்போது ரொம்ப அதுவே ஆனந்தமாக இருக்கும். நம்ம போய் சேர்ந்துதான் ஆனந்தப்படணும்ன்றது இல்லை, அவரை கை பிடிச்சிட்டு இருக்கும்போதே அது ஆனந்தம் இருக்கும். அதை தான் நான் இந்த பாடல்ல பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாருமே அழகான பொருள் நமக்கு சொல்லியிருக்காங்க. லைனியாவோட கதை வந்து
தன்னை உணர்த்துதல் அப்படின்னு ரொம்ப அழகா இருந்தது அது. அதற்கு மேல் பார்ப்பதற்கு என்ன இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். மந்திரத்தை கொஞ்சம் ஊன்றி பார்த்தால் ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரிய வரலாம். தேவனும் சுத்த குருவும் அவர் 2 பேரை சொல்றாங்க இந்த இடத்துல. நேத்திக்கு என்ன சொன்னாரு? நற்குரு அப்படின்னு சொன்னாரு. அதற்கு முன்னாடி சர்க்குரு அப்படின்னு சொன்னாரு. இப்ப சுத்த குரு அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகம் பண்றார். தேவனும் சுத்த குருவும் உபாயத்துள் யாவையும் 3ஆய் உலக்கண்டு அப்படின்னு சொல்றாரு. உபாயத்தில் யாவையும் 3ஆய் உலக்கண்டு அப்படின்னு அந்த வார்த்தையை சேர்த்து படிக்க வேண்டி இருக்கு. அப்புறம் என்ன பண்றாரு? உபாயத்துள் அப்படின்னா பொருள், உபாயம் அப்படின்னா பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த 3மே எல்லாமே இந்த 3ஆ இருக்கு. என்ன 3 பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். உரையாலே மூவா பசு பாசம் மாற்றியே அப்படின்னு சொல்றாரு. அப்போ அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? முத்திப்பால் யாவையும் நல்கும் குருபரன் அன்புற்றே அப்படிங்கிறத நம்ம அன்புற்றே முத்திப்பால் யாவையும் நல்கும் குருபரன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த மந்திரத்துல அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு குருவானவர் எவ்வாறு நம்மை முக்திக்கு அழைத்து செல்கிறார் அப்படின்னு ஒரு பார்வை வைக்கலாம். இன்னொரு பார்வை அவங்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு குருவுக்கு சொல்லக்கூடியது. நீ என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு பார்வை வைக்கணும். ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு பார்வை ஒரு குருவுக்கான தகுதி என்ன அப்படின்னு நமக்கு காட்டி தரக்கூடிய ஒரு விஷயம். ஒரே பாடல்ல 3 விஷயங்களை உணர்த்துகிறார். இந்த 3ஐயும் நம்ம வேற வேற இடத்துல இருந்து புரிஞ்சுக்கணும். நான் கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இருக்கிறேன். நான் ஒரு குருவை தேடுறேன். அந்த குரு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அடையாளங்களை நீக்கிடணும். அவர் 10,000 பேர் புகழக்கூடியவர்களாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா இருக்கணும், அத்தனை சென்டர்ஸ் வச்சிருக்கணும், நோ, அதெல்லாம் இல்ல. திருமூலர் சொல்றாரு நமக்கு. எனக்கு சித்தர்களுடைய பாதையை காட்டி தரக்கூடிய அந்த தியானத்தை எனக்கு ஆரம்பித்து வைத்தவர் இது பண்ணவரு. அந்த குரு யாரு அப்படின்னா, ஒரு ரொம்ப சாதாரண மனிதர். இன்னைக்கும் அவரை யாருக்கும் தெரியாது. எங்கேயோ ஒரு திருநெல்வேலியில ஒரு மூலையில இறைவன் எனக்காக காட்டி தந்தார். அதே மாதிரிதான் நான் எந்த அடைமொழிகளுக்குள்ளயும் இது பண்ண விரும்பல. அப்ப எனக்கு திருமூலரை தெரியக்கூட தெரியாது. திருமந்திரம் தெரியுமே தவிர இத்தனை ஆழமாக நான் வாசித்ததில்லை. ஆனால் இறைவன் காட்டி தந்தான். உள் மனது சொல்லிச்சு இவர்தான் அப்படின்னு, இதுதான் அப்படின்னு. அந்த மாதிரி திருமந்திரத்தை எனக்கு காட்டி தந்தவரும் அப்படிதான். இன்னைக்கும் யாருக்கும் ரொம்பலாம் பெருசா தெரியாது. அவர் வாட்டுக்கு அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இறைவன் எனக்கு காட்டி தந்தார். அதேதான் அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்ப என்ன சொல்றாரு? அவர் யாராக இருக்க வேண்டுமா? நான் இப்ப ஒரு மாணாக்கனா தேடுறேன். தேவனும் சுத்த குருவும். தேவன் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு அடைமொழிதான். அது ரொம்ப அழகா ஒரு உரையில சொல்லியிருப்பாங்க. தேவ அப்படின்னு வந்தாலோ, இல்ல இந்திரதேவன் வருணதேவன் அப்படின்னு வந்தாதான் அது அந்தந்த தேவர்களை, மற்ற தேவர்களுக்கு எல்லாம் தேவன் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெயர் இருக்கணும். அப்பதான் அவங்க தேவன். எந்த அடைமொழியும் இல்லாமல் தேவன் என்று சொன்னால் அது இறைபரம்பொருளை, சிவபரம்பொருளை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்போ அந்த சிவபரம்பொருளை மட்டுமே, ஏன்னா அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த சாநியத்தையும் ஒளியையும் பெற்று அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஒளி வாங்கிக்கிறாங்க. அப்போ தேவ அப்படிங்கிறதுக்கு ஒளியானவன், ஒளியான திருமேனியை உடையவன் என்பது பெயர், என்பது பொருள். அந்த பொருள்ல அங்கிருந்து கிடைக்குது ஒளி. அப்போ மிச்சவங்க எல்லாம் யாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அடைமொழி. சூரிய தேவன், சந்திர தேவர், இந்திர தேவர், வருண தேவர் எல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல தேவர் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டா, அது அந்த இறைபரம்பொருளை எல்லோருக்கும்
எல்லோருக்கும் தலைவனான அவனை மட்டுமே உணர்த்தக்கூடியதான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சொல் தேவன். அது ஒரு வார்த்தை. சுத்த குரு அப்படிங்கிறாரு. இந்த சுத்த குருன்னா யாரு அப்படின்னாக்க, எது சுத்தம் அப்படின்னா ஆணவ கண்ம மாயைகள் நீங்கிய இந்த 3 விஷயம் இருக்கக்கூடாது. அப்ப இந்த நிலை நீங்கியவர்கள் தான் சுத்த குரு. அதனாலதான் அந்த சுத்த குரு கிடையாலாம். இதுக்கு பிரமாணங்கள் நம்ம நிறைய நேற்றுக்கே சொன்னோம். ஒழிவில் ஒடுக்கம் எல்லாம் ஒரு குரு எப்படி நம்மளை வழிகாட்டணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு குரு எப்படி இருக்கணும்னு ஒரு குருவுக்கு இலக்கணம் சொல்லக்கூடிய நூல் அதெல்லாம். ஒழிவில் ஒடுக்கம் எல்லாம். அப்போ அதுல பிரமாணங்கள் இருக்கு. ஆணவம் கண்மம் மாயை நீங்கியவரே குரு அப்படின்னு. அதுதான் அந்த சுத்த குரு அப்படின்னு ஒரு அடைமொழியை சொல்கிறார். அதாவது மல மாயை கண்மங்களிலிருந்து இயல்பாகவே நீங்க பெற்றவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எது இயல்பாக நீங்கும் அப்படின்னாக்க, நம்ம பழக்கமாவே அது மாறிடணும். காலையில எழுந்திரிச்சா காபி குடிக்கிறோங்கிறது ஒரு பழக்கமா இருக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது பழக்கம். அப்போ உடுக்கை இழந்தவன் கை போலாங்க இடுக்கன் கழுவதாம் நட்பு. டப்புன்னு ட்ரெஸ் மாறிச்சுன்னா டப்புன்னு எடுத்து மேல போட்டுறோம். அப்போ அது இயல்பாக நடக்கக்கூடியது. அப்ப நமக்குள்ள வரணும்னு சொல்லி வர்ற விஷயம் இல்ல அது. இது இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் சொல்றாரு சுத்த குரு. இயல்பாக மலமாயங்கள் நீங்கியவரே சுத்த குரு. இந்த யாரும் இந்த 2 பேருமே யாரா இருக்காங்களோ, உபாயத்துள் யாவையும் மூன்றாய் உலக்கண்டு. அப்போ இது இதெல்லாம் ஒரு அடைமொழி, இதெல்லாம் ஒரு தன்மையா நம்ம வெளியில வச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அத பொருளா பார்க்கணும். இப்போ ஜாஸ்மின் மணக்குது, மல்லிகை மணக்குது, பத்தி ஏற்றி வச்சிருக்கோம். ஆனா அந்த பத்தி ஏத்துறதுக்கு அது பத்தியா இருக்கணும்ல, அது பூவா நிக்கணும்ல பக்கத்துல. அப்ப பூவா அப்போ ஜாஸ்மின் மணக்கிறது, மல்லிகை மணக்கிறது, சந்தனம் மணக்குது அப்படின்னாக்க மனம் அது ஒரு தன்மை. ஆனா அது எங்கிருந்து வர்றது? அது மலர்ல இருந்து வருது, அந்த சந்தனத்துல இருந்து வருது, அந்த பத்தியில இருந்து வருது. அப்போ உபாயத்துள் இந்த இதெல்லாம் யாரா இருக்காங்க அப்படின்னாக்க மூன்றாய் உலக்கண்டு அப்படின்றார். எது 3? பதி, பசு, பாசம். இந்த 3மே அவன்தான். இந்த 3 தான் இந்த உலகத்துல செயல்படக்கூடிய தன்மை. இந்த உலகத்துல 3 விஷயம்தான் இருக்கு. என்ன இருக்கு? பதி இருக்கு, பசு இருக்கு, பாசம் இருக்கு. இந்த 3 தாண்டி இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. இதுதான் இத்தனை கோடி யோனிகளில் பிறக்கக்கூடிய உயிர்களாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இத்தனையிலும் இந்த 3 இருக்கு. யோசிச்சு பாருங்க. நம்ம என்னமோ பாக்குறோம், என்னமோ வெனிசுலான்றோம், அமெரிக்கான்றோம், இந்தியான்றோம், ஆப்பிரிக்கான்றோம், அமெரிக்கான்றோம். அதெல்லாம் இல்ல, ஒரே நாடுதான். எத்தனையோ கோடி உயிர்களை பார்க்கிறோம். அமெரிக்கன் சொல்றோம், இந்தியன் சொல்றோம், நண்டுங்கிறோம், நாய்ங்கிறோம், மரங்கிறோம், செடிங்கிறோம், கொடிங்கிறோம். அதெல்லாம் இல்ல, எல்லாமே இந்த 3 தான் இருக்கு. என்னதான் இருக்கு? பதி, பசு, பாசம். இந்த 3 தான் இருக்கிறது. அததான் சொல்றாரு. மூன்றாயுளக்கண்டு உரையாலே மூவா பசு பாசம் ஆற்றியே அப்படின்னா. மூவா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, ரொம்ப மூச்சது. அது 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 எப்பவுமே இருக்கக்கூடியது. அது அது அவ்வளவு எளிதாக மாறக்கூடியது அல்ல அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அந்த மூவா அப்படிங்கிற வார்த்தை. அப்ப அந்த மூவா பசுபாச அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? இந்த 2ஐயும் பிடிக்கிறது எது? பதியையும் பசுவையும் பிரிக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த பாசம்தான். அப்போ அந்த மூவா பசு, அந்த பசுவினுடைய, அந்த மூத்த பசுவினுடைய அந்த பாசத்தை நீக்கி பதியாக மாற்றக்கூடிய உபதேசத்தை நல்கக்கூடியவன் அந்த குருவரன் அன்புற்றே. அதுவும் எப்படி பண்ணணுமா அப்படின்னா கருணை மிகுந்து பண்றாராம். ஐயோ போச்சோ, நம்ம தான் கொண்டு வந்தோம் இந்த உலகுக்கு. எதுக்கு கொண்டு வந்தோம்? அவனுடைய கர்ம வினைகள் நீங்குவதற்காக கொண்டு வந்தோம். இந்த எல்லாத்தையும் நீக்கணும், நம்ம தான் நீக்கணும். அவனால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன் என்ன வச்சிருக்கான் அப்படின்னா பாசத்தை வச்சிருக்கான். பாசம் அதுவும் நம்மளா உருவாக்கினதுதான், அதுவும் அனாதிதான். அப்போ அதை அவன்கிட்ட இருந்து நீக்குனா இவன் நம்ம கிட்ட சேர்ந்துடுவான். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? அவனுக்கு கருணை மிகுந்து நல்வழி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு காட்டி தருகிறார். இது எல்லாம் எங்க இருந்து பண்றாரு? இந்த உலகத்துல இருந்து பண்றாரு. அதனால்தான்
இது எங்க எந்த வரியில நமக்கு புரியும் அப்படின்னாக்க, மூன்றாய் உலக்கண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த உலகத்துல என்ன இருக்கு? இந்த பதி பசு பாசம் 3 தான் இருக்கு. அது எங்க இருக்கு? இந்த உடம்புல இருக்கு. இப்ப நம்ம ஒரு பார்வை பார்த்துட்டோம், நமக்கு டைம் இல்ல. ஒரு மாணாக்கன் ஒரு குருவாக ஒரு குருவை நாம் எங்கனம் புரிந்து கொள்வது அப்படின்னு பார்க்கறதுக்கு, குருவை எங்கனம் அடையாளம் கண்டு கொள்வது அப்படிங்கிறதுக்கு, அவர் கருணை மிகுந்தவராக இருக்க வேண்டும். மாயாமலங்கள் அற்றவர்களாக இருக்க வேண்டும், இறைவனுக்கு ஒப்பானவராக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. சோ அது ஒரு மாணாக்கனா நம்ம எப்படி அவரை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, அவர் நமக்கு என்ன சொல்லி தருவாருங்கிறத இந்த இடத்த சொல்றாரு. உபதேசத்தாலே கண்டு உரையாலே அப்படின்னாரு. நேத்திக்கு சொன்னாரு சொல்லார்ந்த நற்குரு அப்படின்னாரு. நான் நேற்று சொன்னேன் அது என்ன சொல், அந்த சொல்லி நம்ம என்ன செய்யும் அப்படின்னு நான் அடுத்த மந்திரத்துல நமக்கு சொல்லி தருவாருன்னு நான் சொன்னேன். அதேதான் இந்த என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, உரையாலே மூவா பசு பாசம் மாற்றியே அப்படின்றாரு. அது என்ன உரை? நாதம். அந்த நாதம் நமக்கு எழும்பக்கூடிய அந்த பிரணவம் இல்ல நம்ம மாத்தியும் சொல்லலாம், பிரணவம், பிரணவத்தினால் உணரக்கூடிய நாதம். முதல்ல ஒரு சிலர் இப்ப நானெல்லாம் ரெகுலர் ஸ்கூல் ஆஃப் ஸ்டூடெண்ட் கிடையாது. நான் எல்லாத்தையும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அனுபவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆள் நான் தான். அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு சிலர் டெக்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து அனுபவத்துக்கு போவாங்க. இரண்டுமே சாத்தியம்தான். அப்போ அந்த மாதிரி உரையாலே அப்படின்னா, முதல்ல நமக்கு நாதத்தை கொடுத்து பின் அதை பிரணவம் என்று உணர்த்தி அந்த பிரணவம் செய்யக்கூடிய சுத்த காரியங்களை நம்முள்ளே செய்யக்கூடியவர் குருவாக இருக்கிறார். அதுவும் எங்கனம் அன்புற்று கருணையின் மிகுதியால் செய்யக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு ஒரு இடத்துல புரிஞ்சுக்கலாம். இன்னொரு இடத்துல பிரணவத்தை காட்டி பிரணவத்தை அனுபவிப்பதன் மூலம் நாதத்தை நமக்கு காட்டி நம்மை சுத்தம் செய்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ ஒரு குரு எப்படி என்ன செய்வாரு அப்படிங்கிறத நமக்கு காட்டி தர்றதா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு குருவுக்கு உண்டான கட்டளை இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னாக்கா, நீ என்ன பண்ணாலும் குருபரனாக நின்று செய்ய வேண்டும், அன்புற்று கருணையால் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா புரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன இது எங்க இருக்கு? வெளியில இருக்கிற குருவுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம், உள்ளே இருக்கக்கூடிய குருவுக்கு சொல்லக்கூடிய பார்க்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, குரு பரன் அப்படின்னா அந்த பரத்தையே குருவாக, அந்த பரமே குருவாக நிற்பவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப இறைவனுடைய தன்மையை நம்முள்ளே கொண்டு இருக்க வேணாம். நான் உனக்கு நல்லது சொல்லி கொடுத்தேன், நீ எனக்கு ஒழுங்கா மரியாதை நமஸ்காரம் பண்ணு, நீ என்ன மரியாதை பண்ணு, நீ என்னை பத்தி 4 பேர்கிட்ட பேசு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நான் உனக்கு பண்ண வேண்டியது இறைவன் எதை எதிர்பார்த்து நம்மள்கிட்ட பண்றாரு, எதை எதிர்பார்த்து நம்ம இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார், மீண்டும் அவரிடம் சேர வேண்டும் என்ற ஒரே நம்மளுடைய வினை கருமங்களை தொலைத்து விட்டு நாம் வினை போகங்களை முடித்து விட்டு அவற்றை போகணுங்கிறதுக்காக தான் இங்க அனுப்புறேன். அதனால அது அதுல எதிர்பார்ப்பே கிடையாது. அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு குருவானவர் எந்த எதிர்பார்ப்பும் மற்றவராக இருக்க வேண்டும். நமக்கு சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு குருவாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு குருவுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எதிர்பார்ப்பு அற்றவராக இருக்க வேண்டும், கருணை மிகுந்தவராக இருக்க வேண்டும், அது அன்பின் மிகுதியால் வரக்கூடியதாக இருக்க வேண்டும், நீ மல மாயை அற்றவனாக இருக்க வேண்டும், உனக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை விகாரங்களையும் நீ துடைத்து போட்டு தேவனுக்கு இணையான ஒன்றவனாக நீ நிற்க வேண்டும் அப்படின்னு ஒரு குருவுக்கு சொல்லி கொடுக்குறாரு. சரி, இதெல்லாம் புறகுருவுக்கு. உள்ள இருக்கக்கூடியது யாரு? அங்க இப்படியே இதெல்லாம் சேர்த்து அப்படி உள்ளுக்குள்ள ஓட்டிக்கிட்டோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன சொல்றாரு? நீ யாரா இருக்கிறாய்? தேவதேவனாக இருக்கிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வருண தேவனாக இருக்கிறாய், சந்திர தேவனாக, சூரிய தேவனாக இருக்கிறாய்ன்னு அடைமொழி எல்லாம் சொல்லல, உள்ளே ஒளியாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒளி உன்னை என்ன செய்கிறது? மாயாமலங்களிலிருந்து நீக்கி உன்னை சுத்த குருவாக மாற்றுகிறது. அப்போ உள்ள இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணர்வு உன்னுடைய குரு உனக்கு கற்றுத்தரக்கூடியது. அவர் என்ன செய்கிறார்? உரையாலே உன்னுடைய பசுபாசங்களை மாற்றுகிறார். அதான் மூவா பசுபாசம் மாற்றியே அப்படின்னு சொல்றாரு. அதையும் யாருதான் பண்றா? இந்த பசு பாசத்திற்கு தலைவனான அந்த இறையம் பெருமான் தான் பண்ணுகிறார். அதுவே அவராக நிற்கிறார். அப்படி பண்ணும்பொழுது உனக்கு என்ன நடக்கிறது அப்படின்னா, உன்னுள் கருணை மிகுந்து நீ குருபரனாக உயர்கிறாய், மற்ற உயிர்களுக்கு நன்மையை செய்கிறாய் அப்படின்னு. இது நான் எல்லா மந்திரத்திலையும் சொல்லக்கூடிய விஷயம் தாங்க. அதுவும் 6ஆம் தந்திரத்துல தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க.
மிஸ் பண்ணாதீங்கன்னா, நான் கேக்குறது, நான் சொல்றதையோ இல்ல இந்த உரைகளையோ இல்ல, எல்லாரும் தயவு செஞ்சு 5 தந்திரத்தை ரொம்ப பொறுமையா படிச்சுட்டு 6ஆம் தந்திரத்தை எத்தனை முறை படிக்க முடியுமோ அத்தனை முறை படிங்க. ஒரு மந்திரத்திலையும் ஒரு ஒரு பண்டோரா பாக்ஸ் மாதிரி அவ்வளோ பொருள் இருக்கு. ஒரு மந்திரத்திலையும் அவ்வளோ பார்வை இருக்கு. ஒரு மந்திரத்திலையும் திருமூலருடைய மிகப்பெரிய கருணை வந்து நமக்கு தெரிய வருது. எப்படி ஆழமா பல அடுக்குகள்ல நமக்கு புரிய வைக்கிறாருங்கிற விஷயம் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு ஜாம் பேக்ட் மந்திரம் இது. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றிங்கம்மா. ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. எல்லா பக்கமும் அந்த தேவனுக்கான பொருள் ரொம்ப அருமையா இருந்தது. இன்னும் குருக்கான இலக்கணம் சொன்னீங்க. குரு எப்படி இருக்கணும்னு சொல்றதா? இது எல்லா பார்வையுமே எல்லா சைட்ல இருந்தும் யோசிச்சு அத சொல்றீங்க. மிக்க நன்றிங்கம்மா. வேற யாருக்கும் எதுவும் சொல்லணுங்களா? கருத்து ஏதாவது தெரிவிக்கணுங்களா? கேள்வி? நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.